வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां शरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரம், அதாவது இந்த ராமாயணம் அப்படிங்கிறது இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் எப்படி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும், தாய் தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவினர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய உடன் பிறந்தவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்றுமுள்ள அனைவரிடமுமே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தோடு இருக்கும் அந்த ஒரு அதுதான் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் காவியம். அதாவது இதை காவியம்னு சொல்கிறத விட சரித்திரம்னே சொல்லலாம். ஏன்னா சரித்திரம் தான் சொல்லணும். காவியம்னாக்கா கற்பனைகள்லாம் வரும், ஆனால் சரித்திரத்தில் கற்பனைகள்லாம் வராது. இந்த ராமாயணம் என்ன மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள், அந்த சர்க்கத்தில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் த்வினாவதிதம சர்க்கா, சர்க்கமானது 92. பரத்வாஜா மந்திரணம், அதாவது பரதன் பரத்வாஜர் முனிவர்கிட்டேருந்து விடை பெற்றுக் கொள்கிறார். தன்னுடைய தமையனாராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான பார்க்கத்துக்காக விடை பெற்றுக் கொள்கிறார். த்ரிநவதிதம சர்க்கா, சர்க்கமானது 93. சித்திரக்கூட பணப்பிரேக்ஷணம், அதாவது பரதன் தன்னுடைய சேனைகளோட சித்திரகூடம் நோக்கி பயணம் புறப்பட்டு போயின்றிருக்கார். ஆகிய 2 தலைப்புகளிலே இன்றைய ராமாயண பதிவானது பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய இந்த ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे जदस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीतालक्ष्मणवरशत्रुघ्नानुमसमेत श्रीरामचन्द्रमूर्ते चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் அயோத்தியா காண்டத்தில் த்வினாவதிதம சர்க்கா, சர்க்கமானது 92. பரத்வாஜா மந்திரணம், அதாவது பரத்வாஜர்கிட்ட விடை பெற்றுக் கொள்கிறார் அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிற இருக்கின்றோம். ததாஸ்தாம் ரஜனீம் யுஷ்ய பரத சபரிச்சதா
கிருதாதித்யோ பரத்வாஜம் காமத பிஜகாமஹ. விருந்தினர்களுக்கு இருக்கக்கூடிய சகல உபச்சாரங்களை எல்லாம் மனம் விரும்பியபடி தன்னோட படைகளோட எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு பரதன் அந்த இரவை அந்த இடத்திலேயே பூர்ணமாக்கி விட்டு, அதாவது இரவு முழுக்க அங்கேயே கழித்து விட்டு பொழுது பிடிச்சதும் பரத்வாஜனை நோக்கி போனாராம் பரதன். தம் ரிஷி புருஷ வியாக்ரம் பிரேக்ஷ பிராஞ்சலிமாகதம் உதாக்னிகோத்ர பரதம் பரத்வாஜோ அபியபாஷத. அப்போ பரத்வாஜர் தன்னுடைய நித்தியமாக இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரம் நித்திய கர்மாக்கள் எல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ஆசிரமத்திலேருந்து அவர் வெளில வந்த பரத்வாஜ முனிவர் வந்தாராம். அவர் வந்த உடனேயே பரதன் என்ன பண்ணாராம், தன்னுடைய இரு கைகளை கூப்பிக்கொண்டு எதிரே கொண்டிருந்த புருஷோத்தமராக இருக்கக்கூடிய பரதன் கை கூப்பிட்டு போகும்போது அவரை பார்த்துட்டார். பார்த்த உடனே பரதனை பார்த்து சொன்னாராம், கச்சி கச்சி தத்ர சுபாரத்ரேஸ் தவாஸ்மத் விஷயே கதா சமக்கரஸ்தே ஜன கச்சிதாதித்யே சம்சாரமே அனகஹ. புண்ணியாத்மாவே பரத்வாஜ சொல்றார் முனிவர். இரவில் இந்த இடத்துல நல்ல சோமா தங்கினேல உங்களுடைய பரிவாரங்கள் எல்லாம் விருந்து உபச்சாரங்களால் அவள் எல்லாரும் ரொம்பவும் திருப்தி அடைஞ்சாளா? இதை பற்றி எனக்கு விளக்கமாக சொல் அப்படின்னுட்டு பரத்வாஜன் பரதன் கிட்ட கேட்டாராம். தம் உவாசாஞ்சலின் கிருத்வா பரதோ அபே பிரணம்யஜா ஆசிரம் ஆதபி நிஷ்கிராந்தம் ருஷி உத்தம தேஜசம். ஆசிரமத்திலேருந்து வெளியே கொண்டிருந்தவரும் ஆன்மசக்தி மிக்கவராம் ஒரு முனிவரை பார்த்ததுமே சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாராம் பரதன். நமஸ்காரம் பண்ணிட்டு முனிவருக்கு பரத்வாஜ முனிவர் நமஸ்காரம் பண்ணிட்டு கைகளை கூப்பிக்கொண்டு பரதன் சொல்ல ஆரம்பித்தாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, சுகோஷிதோஸ்மி பகவானே சமக்ர பலவாகனஹ கற்பித சர்வகாமைஷ சமாத்யோ பகவன் ஸ்த்வயா. பரதன் சொல்கிறார், நீங்கள் ரொம்பவும் பிரமாதமாக விரதம் எடுக்கக்கூடியவர். நீங்கள் மகான். எங்களோட எல்லா படை வீரர்கள் அமைச்சர்கள் வாகனங்களோட சுகமாக நான் இங்கே தங்கினேன். பகவானே, பரத்வாஜரை சொல்கிறார், பகவானேன்றார் அந்த இடத்துல. பகவானே, உங்களால் எங்களுடைய எல்லா வகையான சுக சௌக்கியங்களும் எல்லா விதத்துலேயும் விருப்பங்கள்லாம் நிறைவேற்றிட்டேள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாராம் பரதன். சுகோஷிதோஸ்மி பகவன்னே சமக்ர பலவாகனஹ தர்பித சர்வகாமைஷ சமாத்யோ பகவன் ஸ்த்வயா அபேதக்லம சந்தாப சுபேக்ஷா சுப்ரதிஸ்ரயாः அபிப்ரேக்ஷ்யாணோ பாதாய சர்வே ஸ்ம சுசுகோஷிதாः. பகவானே, பரத்வாஜர் மகாமா முனிவரே, கீழ்நிலை பணியாளர்கள்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் கூட தளர்ச்சியும் உடல் வலியும் இல்லாமல் எல்லாமே வாழ்க்கை எல்லாமே நீங்கிடுத்து. நல்ல உணவை எல்லாரும் வயிறார பிரமாதமாக சாப்பிட்ருக்கா. நன்றாக உபசரிக்கப்பட்டவர்களாக சுகமாக அவள் இந்த இரவு பொழுதை கழித்தா அப்படின்னு பரதன் சொன்னாராம் பரத்வாஜர் கிட்டக.
आमन्त्रेयेऽहं भगवन् कामं त्वां ऋषिसत्तमा समीपं प्रस्थितं भ्रातुर्मैत्रेणेक्षस्व सक्षुषा. ஞானத்திலேயே மிகவும் பெருந்தகையாக இருக்கக்கூடியவரே, முனிவர்களுக்கே திலகமாக இருக்கக்கூடியவரே, பிரதானமாக இருக்கக்கூடியவரே, என்னுடைய தமையனார் ஸ்ரீ ராமபிரான் இருக்கும் இடத்திற்கு நாங்கள் போகிறதுக்காக செல்வதற்காக தங்கள்கிட்ட நான் அனுமதி கோரி வந்திருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுடைய அருள் நிறைந்த கடைக்கண் பார்வையால் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி எங்களை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டாராம். ஆதர்மம் தஸ்ய தர்மஜ்ஞ தார்மிகஸ்ய மகாத்மனः ஆச்சஸ்வ கதமோ மார்க கியாநிதி ச சம்சமே. அப்போ அவர் சொல்றார், யாரு பரதன் சொல்றார், அறமறிந்த வள்ளலே, அறம் அறிந்தவரும் பேராளுநருமான என்னுடைய தமையனார் ஸ்ரீ ராமபிரானுடைய ஆசிரமம் பற்றி ரொம்பவே எனக்கு விவரமாக நீங்கள் சொல்லணும். அவ்விடம் நாங்கள் போகக்கூடிய வழியானது எது, எந்த பக்கமாக போகணும், அது இங்கேருந்து எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு அடியனுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு பணிவோடு கேட்டுட்டாராம் பரதன் பரத்வாஜர்கிட்டக. இதே பிருஷ்டஸ்து பரதம் பிராத்ரு தர்சனலாலசம் பிரத்யுவாச்ச மகாதேஜா பரத்வாஜோ மகாதபாஹ. மகா தேஜஸ்வியும் பெரும் தவசியுமான பரத்வாஜர் என்ன பண்ணாராம், பரதன் தன்னுடைய தமையனாரை ஸ்ரீ ராமபிரானை காண்பதற்கு தவித்து கொண்டிருக்கக்கூடிய பரதன் இந்த மாதிரி தங்கிட்ட கேட்டுட்டதும் அவனுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தாராம் பரத்வாஜர். பரதார்த்த திருதீயேஷு யோஜனேஷ்வஜனே வனே சித்திரகூடோ கிரீஸ்தத்ர ரம்யா நிர்தரகானனா. பரதா, இங்கேருந்து 2.5 யோஜனை தூரத்தில் தான் மக்களே நடமாட்டமே இல்லாத இடத்துல அழகான நீரருவிகள் காட்டு பிரதேசமும் சூழ்ந்த சித்திரக்கூடம் அப்படிங்கிற மலையானது இருக்கு அப்படின்னாராம் பரத்வாஜர். உத்தரம் பார்ஸ்வமாசாத்திய தஸ்யாம் தாகினி நதி புஷ்பே தத்ரும் அசம்சந்தா சன்னா ரம்யா புஷ்பிதகானனா. அந்த சித்திரக்கூட மலைக்கு வடக்கு பகுதியில் ரொம்பவும் மலர்கள் ஏகப்பட்டுதான் நிறைஞ்ச மரங்களால் மறைக்கப்பட்டதும் உங்களுடைய மனங்களெல்லாம் கவரக்கூடிய பூஞ்சோலைகள்லாம் உடையதுமான மந்தாகினி அப்படின்ற ஒரு நதியானது இருக்கு அப்படின்னாராம் பரத்வாஜர் பரதன் கிட்டக. அனந்தரம் தத்சரீத சித்ரகூடஸ்ய பர்வதः தயோ பர்ணகுடீதாத தத்ரதோ வசதோ த்ருவம். பிள்ளாய் பரதா, அந்த ஆற்றினுடைய கரையை ஒட்டி, அந்த ஆற்றோட கரையை ஒட்டித்தான் அந்த சித்திரக்கூட மலை இருக்கு. அந்த இடத்துல தான் ஸ்ரீ ராமபிரானும் லட்சுமி பெருமானும் சீதா பிரியாட்டையும் தங்கி இருக்கிறார்கள்ன்றது நிச்சயம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னாராம் பரத்வாஜர். தட்சிணேனைவ மார்கேண
वे सव्य दक्षिणमेव वा गजवाजीर्राकीनां वाहिनीं वाहिनीपते वाहयस्व महाभाग ततो द्रक्ष्यसि ராகவம். படைகளுக்கெல்லாம் தலைவனே, யானை குதிரை தேர்கள் கொண்ட சேனையை தெற்கு வழியே நடத்தி கொண்டு போ. அவளெல்லாம் தெற்கு பக்கமாக போக சொல்லு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பாதையில் பிரியும் இடத்துல தென்மேற்கு நோக்கி அவளை போக சொல்லு. பெரும் புகழுக்குரியவனே, அந்த வழியில் செல்லும்போது நீ உன்னுடைய தமையனாகப்பட்ட ராமபிரானை கண்டிப்பாக நீ காண்ப அப்படின்னாராம் பரத்வாஜர். பிரயாணம் இது தச்ருத்வா ராஜராஜஸ்ய யோஷிதः ஹித்வா யானானி யானார்ஹா பிராமணம் பரியவாரயன். மறைவாக வாகனங்களில் அமர்ந்திருந்த மாமன்னருடைய மனைவிமார்கள்லாம் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத கேட்டதுமே எல்லாரும் என்ன பண்ணாலும் அவள் இருக்கக்கூடிய வாகனங்கள்லேருந்து கீழே இறங்கி பிரம்ம ரிஷியாக இருக்கப்பட்ட பரத்வாஜர் மாமுனிவர் கிட்டக்க அருக நின்றுண்டாளாம். வேபமானீனா சக தேவ்யா சுமித்ரயா கௌசல்யா தத்ர ஜக்ராஹ கராபியம் சரணோ முனே. உடல்லாம் ரொம்பவும் வெளிஞ்சு போய் பரிதாபமான நிலையில் இருந்தாலாம் ஸ்ரீ ராமபிரானுடைய தாயார் கோசலை. இந்த கௌசல்யை அந்த முனிவருடைய திருவடிகளில் சுமித்ரையோடு சேர்ந்து நடுங்கும் கரங்களோட அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினாளாம் கௌசலை. असमृद्धेन कामेन सर्वलोकस्य कर्हिता कैकेयी तस्य जग्राह शरणौ सव्यपदत्रभा. தன்னோட விருப்பம் கைகூட பெறாதவளாம். எல்லா மக்களாலும் இழுத்துரைக்கப்பட்டவளுமான கைகை என்ன பண்ணாலாம், வெக்கத்தால் விரும்பி போய் முனிவருடைய திருவடிகளில் நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கினாலாம். தம் பிரதட்சிணாமாகம்ய பகவந்தம் மகாமுனே அதூராத் வரதஸ்யைவ தஸ்தௌ தீனம் அனாஸ்ததா. பின்னால் என்னாச்சுன்னாக்கா, வருத்தம் போய்த மனமுடைய அவள் கைகேயி இறைவனுக்கு ஒப்பான மாமுனிவர் வலம் யாரோடையும் சேராம தன்னுடைய மகனாகப்பட்ட பரதன் பக்கத்தில் போய் நின்றுண்டாளாம் கைகேயி. ததா பிரவச்ச பரதம் பரத்வாஜோ திருடவ்ரதः விசேஷம் ஜாதுமிச்சாமி மாத்ருணாம் தவ ராகவா. அப்போ மகா தபஸ்வியான அற ஒழுக்கத்திலேயே இருக்கக்கூடிய பரத்வாஜ மாமுனிவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பரதனை பார்த்து, பரதா, இந்த தாய்மார்கள்ல உன்னோட தாய் யார்? இவா எல்லாரும் யார் யார் இன்னார் இன்னார் என்பதை தெரிஞ்சுக்கொள்ள நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு பரத்வாஜர் கேட்டாராம். அதாவது என்னன்னா, அவருக்கா தெரியாது, நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரதவாயிலேருந்து என்ன வருதுங்கிறத கேட்கறதுக்காக கேட்குறார்.
அப்போ பரதன் சொல்கிறாராம், ஏவ முக்தசோ பரதோ பரத்வாஜேன தார்மிகः உவாச்ச பிராஞ்சலிர்பூத்வா வாக்கியம் வசன கோவிதः. பரத்வாஜ மாமுனிவரால் இந்த மாதிரி அவர் கேட்டுட்ட அந்த வார்த்தைக்கு இணங்கி அறநெறியாலும் சொல்லுல திறனும் உடையவனுமாக இருக்கக்கூடிய பரதன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு பரத்வாஜர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சானா, யாமிமாமகமந்தீனாம் சோஹானசகர்ஷிதாம் பிதூர்கே மகிஷீம் தேவீம் தேவதாம் இவ பஷ்யசி. முதல்ல யாரை சொல்றான் அப்படின்னா, சான்றோரே, மகா தபஸ்வியே, சோகத்தாலும் உணவு உண்ணாமல் இருந்ததாலும் உடல் தளர்ந்து இருப்பவரும் ஒரு தேவதையை போல தோற்றமளிப்பவருமாக இருக்கக்கூடிய இவர்தான் என்னுடைய தந்தையினுடைய மூத்த பட்டத்தரசி, முதல் மனைவி, மகா பதிவிரத்தை. இவர்தான் அதிதி தேவி. எவ்வளோ தூரம் சொல்கிறார் பாருவா. அதிதிங்கிறவா அவ்வளவோ வசக்தியானவோ மகா பதிவிரத்தை. அந்த பதிவிரத்தைக்கு இவர் தான் அதிதி தேவி அப்படின்றார் இந்த இடத்துல பரதன். மகாவிஷ்ணுவை பெற்றெடுத்த அதிதி, அதை போல தேவர்களுக்கு, அதாவது வீறு கொண்ட சிங்கம் போன்ற வீர நடை போட்டு வரக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் என்னுடைய தமையனார் ராமபிரானை ஈன்றெடுத்த தாய் எனது பெரிய தாய் கௌசல்யை அப்படின்னாராம். எடுத்தோம்னா கௌசல்யை தான் சொல்றார். ஆனால் அவர் கேட்டது என்ன, உன்னுடைய தாய் யார் இந்த 3 பேர்லாம் தான் கேட்டார். ஆனால் அவன் சொல்றது கௌசல்யா முதல்ல சொல்றான். ஏஷா தம் புருஷௌ வியாக்ரம் சிம்ம விக்ராந்த காமினிம் கௌசல்யா சுஷுவே நாமம் தாதாரம் அதீதிர்யதா. அஸ்யா வாமபுஜம் ஸ்லிஷ்டா யைஷா திட்டதி துர்மணாः இயம் சுமித்ரா துர்கார்த்தா தேவி ராஜ்ஞஸ்ய மத்யமா கர்ணிகாரஸ்ய சாகேவ சீனபுஷ்பாவனாந்தரே ஏதஸ்யாஸ்து சுதௌ தேவ்யா குமாரோ தேவவர்ணினோ உபோ லக்ஷ்மண சத்ருக்னோ வீரோ சத்ய பராக்கிரமோ. ரெண்டாவதா என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த கௌசலை தேவியை இடது கையை பிடிச்சு கொண்டு இருக்காரு. நொந்த மனத்தோட ரொம்பவும் துயரத்தால் தாக்கப்பட்டவர்களாக இருக்காரு. ஒரு அணிகலன்கள் கூட அணியாம காட்டில் மலர்கள் உதிர்ந்து விட்ட கர்ணிகார அப்படின்னு ஒரு மரக்கிளை இருக்கு. அந்த களை போல இருக்கும் அந்த சுமித்ரா தேவி மன்னரினுடைய மனைவியில நடுமனைவி, இரண்டாவது மனைவி. வீண் போகாத பராக்கிரமம் கொண்டவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒப்பான ஒளி படைத்தவர்களாக இருக்கக்கூடிய தர்ம வீரர்கள் வாலிபர்களுமான லக்ஷ்மணன் சத்ருக்னன், இவர்கள் 2 பேரும் இவாளோட வயிற்றுல மணி வயிற்றுல உதித்த புத்திரர்கள் சுமித்ரா தேவி அப்படின்னாராம். யஸ்யா கிருதே நரோ வியாக்ரோ ஜீவனாசாங்கிதோ கதோ ராஜபுத்திர விஹீனஸ்ய ஸ்வர்கம் தசரதோ கதः क्रोधनाम कृत प्रज्ञा कृता सुभगमानिनी ऐश्वर्य कामां कैकेयीं नार्याम् आर्यरूपिणीं ममैता मातरं विद्धि नृशंसां पापनिश्चयां यथा मूलं हि पश्यामि
வியசனம் மகதாத்மனா. இப்பதான் தன்னுடைய தாயாகப்பட்ட கைகேயை பற்றி சொல்றா பரத்வாஜ முனிவர் கிட்ட பரதன். எவளுடைய காரணமாக புருஷோத்தமர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் அவ 2 பேரும் சுகவாழ்விற்குரிய நாட்டிலிருந்து உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இடத்திற்கு அதாவது வனத்துக்கு சென்றார்களோ, மன்னர் தசரத புதல்வனை பிரிஞ்சதுனால உயிரை விட்டு தேவலோகத்துக்கு அவர் போயிட்டாரோ, சென்றடைந்தாரோ, மிகவும் கோபம் கொண்டவளும் நல்வழியே புகப்படாத புத்தி உடையவளும். தாயை பற்றி சொல்றான். நல்வழியே அவளுக்கு புத்தி கிடையாது. செல்வத்தில் பேராசை கொண்டவோ, பணம் 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 பணம், எப்பயுமே பணத்திலேயே பேராசை கொண்டவோ, உயர் குடியில் தோன்றல் போல உயர் குலத்தில் நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடிய உருவம் இருந்தாலும் ரொம்பவும் ஏகப்பட்ட கர்வம் கொண்டவோ, ஆனால் ஈடியான கட்டளையின்னுட்டு தன்னையே தனக்குத்தானே அவன் நினைச்சு கொண்டிருக்கிறவோ, இழிகுணம் கொண்டவள், ரொம்பவும் இழிகுணம் கொண்டவள், வெறுக்கத்தக்கவள். இவளை பார்த்தாலே எனக்கு விருப்பம் இருக்கு. பாவம் செய்வதற்கு கொஞ்சம் கூட அஞ்சாதவோ, உறுதி பூண்டு எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் செஞ்சிட இவ என்னோட தாயார் கைகேயி. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இதுதான் என்னோட தாயினுடைய குணம். இவளால் தான் எனக்கு மாறாத துயரம் ஏற்பட்டிருக்கு. பார்த்தேலா, இது என்ன விதி அப்படின்னாராம் பரதன் பரத்வாஜர் கிட்டக்க. ஏ சுத்வா நராசாதூலோ பாஷ்ப கத்கதயா கிரா சா நிசாஸ்வாசதாம் ராக்ஷோ நாக கிருத்த இவ ஸ்வசன்னே. இந்த மாதிரி புருஷோத்தமராக இருக்கக்கூடிய பரதன் கண்ணில் கண்ணீர் பெருக்க கொண்டு தழுதழுத்த குரலில் சொல்லிட்டு, சிவந்த கண்களோட சினம் கொண்ட சர்ப்பம் போல பல முறை அவன் பெருமூச்சு விட்டானாம். பரத்வாஜோ மகேஷிஸ்தம் பிரவந்தம் பரதம் ததா பிரத்யுவாச்ச மகாபுத்திரிதே மகாபுத்திரீகம் வச்சனம் மர்தவத். அதாவது பரதன் சொன்ன அந்த வார்த்தைக்கெல்லாம் பேரறிஞரும் மாமுனிவருமான பரத்வாஜர் பொருள் நிறைந்த பதிலை அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சாராம். என்ன சொன்னார் பரத்வாஜர்னாக்கா, நதோஷேணாவகந்தவ்யா கைகேயே பரதத்வயா ராம பிரவ்ராஜனம் ஏதத் சுகோதர்கம் பவிஷ்யதி. அப்பா பரதா, உன்னுடைய தாயாராகப்பட்ட கைகேயை நீ இந்த மாதிரி குற்றம் சொல்வது எந்த விதத்திலையும் சரியில்லை. அது முறையை இந்த முறையை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இதை தர்மம்னு சொல்லலை சாஸ்திரத்திலேயே. காரணம் என்னன்னாக்கா, ராமனை காட்டுக்கு அனுப்பியது அப்படின்ற இந்த நிகழ்ச்சி பிற்காலத்தில் ஒரு பெரிய நன்மையை நம்ம எல்லாருக்குமே, இந்த லோகத்தில் இருக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே விளைவிக்க போகிறது அப்படின்னாராம் பரத்வாஜர். தேவானாம் தானவானாம் ச ருஷீணாம் பாவிதாத்மனாம் இதமேவ பவிஷ்யத்தி ராம பிரவ்ராஜனாதிகா. ராமன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதுனால தான்
இந்த உலகத்துல தேவ அசுரர்களும் ஆத்ம சாட்சா்காரம் பெற்ற முனிவர்களும் எல்லாருமே நன்மை அடைய போறா. எல்லா முனிவர்களும் நன்மை அடைய போறா. அசுரர்கள்ட்டேருந்து எல்லாரையும் இவர் தான் அதை காப்பாற்றி கொடுக்க போறா. பரதா அபிவாஜ்யதோ சம்சித்த கிருத்வா சைனம் பிரதட்சிணம் ஆம் அனந்த்ரிய பரத சைன்யம் யுஜ்யதாம் யுஜ்யசோதயதே. ராமபிரான் இருக்கும் இடத்த முனிவர்கிட்டேருந்து பரத்வாஜ முனிவர்கிட்டேருந்து தெரிஞ்சு கொண்டுட்டு என்ன பண்ணாராம் பரதன், தான் வந்த காரியம் கைகூடி பெற்றவனாக முனிவரை பிரதட்சணம் வந்தானாம். முனிவரை பிரதட்சணம் வந்துட்டு அவர் காலில் சாட்டாகவா நமஸ்காரம் பண்ணிட்டு, சரி என்னுடைய தமையனாராகப்பட்ட ராமபிரானை சித்திரக்கூடத்தில் போய் நான் போய் பார்க்கிறேன் அப்படின்னு விடைபெற்று கொண்டாராம். சேனைகள் எல்லாம் உடனே பரதன் சொன்னாராம், சேனைகள்லாம் ஆயத்தப்படுத்துங்கோ அப்படின்னு அதிகாரிகளுக்கெல்லாம் பரதன் உத்தரவு போட்டாராம். ததோ வாஜீர்தான் யுக்த்வா திவ்யான் ஏம பரிஷ்கிருதான் அத்யாரோகத் பிரயாணார்த்தி பகுவிதோ ஜனஹ. உடனே பிரயாணப்பட வேண்டிய பல வகை மக்களும் என்ன பண்ணாலும் படை வீரர் கூடாரம் அமைப்போர், சாலையெல்லாம் போடுறவா, உணவு தண்ணீர் வசதி செய்யறவா, எல்லா தொழிலாளர்களும் பொன் வேலைப்பாடுகளால் அற்புதமாக விளங்கிய குதிரைகள்லாம் பூட்டிய தேரில் ஏறிண்டாலாம். எல்லாரும் ஏறி புறப்படுறதுக்கு தயாராயிட்டார். கஜ கன்யா கஜா செய்வ ஏம கக்ஷா பதாகினா ஜீவமூதா இவ கர்மாந்தே சகோஷ சம்பிரதஸ்திரே. போர்ச்சக்கிலிகளால் கட்டப்பட்ட ஆண் யானைகள், பெண் யானைகள், பதாகைகள், மற்ற பறக்க மழைக்கால மேகங்களில் இடிமுழக்கம் செஞ்சது போல தன்னோட கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணிகளை ஒலித்து கொண்டு அந்த யானைகள்லாம் புறப்பட்டு தான் சித்திரகூடத்தை நோக்கி. விவேதான்யபியானானி மகாந்தி ச லகுனி ச பிரயயோ சுமஹார்ணாஹார்ஹானி பாதைரேவ பதாதயஹ. பல வகையான பெரிய சிறிய வடிவில் இருக்கக்கூடிய ரொம்பவும் விலை மதிப்புடைய வாகனங்களில் சேனை தலைவர்கள்லாம் ஏறிண்டாலாம். காலாட்படையினர் என்ன பண்ணாலாம், தன்னோட காலாலேயே நடந்து போனாலாம் பின்னாலேயே. அதாயான பிரவேகைஸ்தோ கௌசல்யா பிரமுகா ஸ்திரியா ராமதர்சன நாகாங்க்ஷிண்ய பிரயாயோ முதிதாஸ்ததா. அப்போ தன்னுடைய புதல்வனாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரே சிந்தனையில் கௌசலை எல்லையில்லாத ஆனந்தம் கொண்டு அந்த கௌசலை கூட தசரத மகா சக்கரவர்த்திக்கு எத்தனை அரசர பத்தினிகள்லாம் இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோட சிறந்த வாகனங்களில் ஏறிண்டு புறப்பட்டு போனாலாம் சித்திரகூடத்தை நோக்கி. சந்திரார்க்க தருணாபாசம் நியோக்தாம் சுபிகாம் சுபாம் ஆஸ்தாய பிரியோ ஸ்ரீமான் பரதஸ்வரீச்சதா. அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, அரசெல்வரான பரதன் உதிக்கக்கூடிய சூரியன் சந்திரனை போல ஒளி வீசக்கூடிய அழகிய பிரமாதமான தேர்ல ஆசனத்தில் அமர்ந்து தன்னோட பரிவாரங்களோட பரதன் தன்னுடைய தமையனாராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை சித்திரக்கூடத்தில் போய் பார்க்கறதுக்காக புறப்பட்டாராம். பிரயதா மகாசேனா கஜவாஜீரதாகுலா
தட்சிணாம் திசம் ஆவருத்திய மகாமேக இவோத்திதா. யானை, குதிரை, தேர்கள் இதெல்லாம் நிறைஞ்ச மாபெரும் சேனையானது எப்படி இருந்ததா அதெல்லாம் போகும்போது பார்க்கறதுக்கு ஆகாயத்தில் உலாவரக்கூடிய மேகம் கூட்டம் போல தென் திசையில் வெகு தூரத்துக்கு போயிட்டான். வனானிதோ யதிக்ரம்ய ஜட்டாணி மிருகபக்ஷிபி கங்காயா பரவேலாயாம் கிரீஷ்வபி நதீஷு ச. கங்கையினுடைய எதிர்கரையில் சின்ன சின்ன குன்றுகள், சின்ன சின்ன ஆறுகள் இதெல்லாம் ஏகப்பட்டதாக நிறைஞ்சு விலங்குகள், பறவைகள்லாம் ஓடி கிடைக்கும் காட்டுப்பதிகளை எல்லா பகுதியையும் கடந்து போனாராம் பரதன். சாசம் பிரகிருஷ்ட வாஜியோதா மித்ராசயந்தி மிருகபக்ஷி சங்கானே மகத்வனம் தத் பிரதிகாஹமானா ரராஜசேனா பரதஸ்ய தத்ர. பரதனுடைய யானை, குதிரை, போர் வீரர்களை கொண்ட அந்த சேனையெல்லாம் ரொம்பவும் உற்சாகத்தோட பிரமாதமாக பயணம் பண்ணிட்டு இருந்ததான். அந்த பெருங்காற்றில் இந்த விலங்குகள் மற்றும் பறவை கூட்டங்கள் இதெல்லாம் போகும்போது இவ்வளோ பெரிய சத்தத்தோடு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து போய் மிரண்டு போய் வயக்கால சென்று கீழ் நடை போட்டு சென்றதான். எல்லாம் கிடுகிடுன்னு ஓடி போச்சான் மற்ற மிருகங்கள்லாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்ய அயோத்தியாகாண்டே க்ளினாவதிதமசர்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் 92வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் 3వ சர்க்கமானது 93. சித்திரகூட வனப்பிரேட்சணம். பரதன் சித்திரகூடம் நோக்கி பயணம் பண்ணாராம். தயா மகத்யாயின்யா திஜின்யா வனவாசினः அர்த்திதா யூதபாமத்தா சயூதா சம்பிரதுத்ருவோ. அப்போ பரதன் பயணம் செஞ்சு கொண்டிருக்கும் போது அங்கே மாபெரும் சேனையை கண்டு ரொம்பவும் பயந்து போய் அந்த காட்டில் இருந்த யானை கூட்டங்கள்லாம், மதம் கொண்ட தலைமை யானைகள்லாம் அவளோட கூட்டங்களோட வேகமாக வேற இடத்துக்கு ஓடி போயிருந்தான். ருக்ஷா பிரஷத சங்காஸ்ய ருரவஸ்ய சமந்ததः திருஷ்யந்தே வனவாடேஷு கிரீஷ்வபி நதீஷு ச. அந்த காட்டில் இருக்கக்கூடிய புள்ளிவான்கள், கரடிகள், கலைமான்கள் அவையெல்லாம் அந்த காட்டுப்பகுதியில் மலை உச்சியிலும் நதியோரத்துலேயும் எல்லா பக்கத்துலேயும் அச்சம் கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடிந்ததான். இதெல்லாம் பரதன் பார்த்தாராம். சாசம் பிரதஸ்தே தர்மாத்மா பிரீதோ தசரதாத்மஜ விருத்தோ மகத்யா நாதின்யா சேனையா சதுரங்கையா. ரொம்பவும் உற்சாகத்தோட பேரொலி எழுப்பக்கூடிய விஸ்தாரமான 4 வகை படையினால் சூழப்பட்ட பரதன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட புறப்பட்டு சித்திரகூடம் நோக்கி போயிட்டே இருந்தாராம். சாகரௌக நிபாசேனா பரதஸ்ய மகாத்மனः மகே சஞ்சதயாமாச பிராவ்ருஷே யாம் இவாம்புதः. அது எப்படி இருந்ததுனாக்க, இவா போனது மழைக்கால மேகக்கூட்டங்கள்லாம் ஆகாயத்தை மறுப்பது போல மகாத்மாவுடைய பரதனாகப்பட்ட அவருடைய பெரும் சேனையெல்லாம் கடல் போன்ற படைக்கூட்டம் ரொம்ப தூரத்துக்கு பூமியை மறைச்சு கொண்டு போயிட்டே இருந்ததான். துரங்கோகேரவதா வாரணேஷ்ய மகாபலைஹி அநாலக்ஷ்யாசிரம் காலம் தஸ்மின் காலே பகூபுபூ.
குதிரை கூட்டங்களாலும் மகாபலம் புரிஞ்சிய யானைகளாலும் நிரம்பிய மண்தரை வந்து போன வேகத்தினால அந்த மண்தரையெல்லாம் எப்படி இருந்ததுதான், கண்ணுக்கே புலப்படாமல் இருந்ததுதான். குதிரை யானைகள்லாம் காலால் எழுப்பப்பட்ட அந்த மண் புழுதியானது வெகு நேரம் வரைக்கும் அடங்காமையே இருந்துதான். குதிரை யானை படைகளை வந்து அயோத்தியில் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமாக ஏகப்பட்டதாக இருந்தது. சாகத்வா தூரம் அத்வானம் சுபரே ஸ்ராந்தவாகணா உவாச்ச பரத ஸ்ரீமான் வசிஷ்டம் மந்திரினாம் வரம். ரொம்ப தூரம் நடந்து சென்றதால ரொம்பவும் களைத்து போன வாங்கலை கொண்ட, அதாவது அனைத்து பண்புகளுக்கும் உடையக்கூடிய பரதன், ஆலோசனை சொல்பவர்களையும் தலை சிறந்தவராக இருக்கக்கூடிய இக்ஷ்வாகுகுல வம்சத்துக்கே புரோகிதராக இருக்கக்கூடிய வசிஷ்டரை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, யாத்ருதம் லக்ஷதே ரூபம் யதா சைவ சுதம் யா வியக்தம் பிராப்தஸ்ம தம் தேசம் பரத்வாஜோ அயம் அப்ரவீத். பரத்வாஜ முனிவர்கிட்டேருந்து நான் என்னெல்லாம் கேட்டேனோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இங்கே வந்து காணப்படுறது நான் பார்க்குறேன். அதனால் வந்து அவரால் வந்து கூறப்பட்ட இடத்திற்கு வந்து நான் வந்துட்டோம் தான் எனக்கு வந்து தெளிவாகிறது அப்படின்னு பரதன் வசிஷ்டர்கிட்ட சொன்னாராம். அயம் கிரி சித்திரகூட யம் மந்தாகினி நதி ஏத பிரகாசதே தூரான் நீலமேக நிபம் வனம். இந்த மலை தான் வந்து சித்திரகூட மலைன்னு நினைக்கிறேன். இந்த ஆறு தான் மந்தாகினி ஆறு. கார்வண்ண மேகத்தை போன்ற வந்து காட்டுப்பகுதியானது வந்து ரொம்பவும் தொலைவில் தெரியறது அப்படின்னாராம் பரதன் வசிஷ்டர்கிட்ட. கிரேஷாணி ரம்யாணி சித்திரகூடஸ்ய சம்பிரதி வாரணே அவம் விருத்தியந்தே மாமகை பர்வதோபமை. தற்சமயம் வந்து சித்திரகூட மலையினுடைய தாழ்வாரைகளில் வந்து மலைகள் போன்ற நம்முடைய யானைப்படையினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நாம் வந்து சித்திரகூட மலைக்கே வந்துட்டோம் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னாராம் பரதன் வசிஷ்டர்கிட்ட. முச்சன் முஞ்சந்தி குசுமான் ஏதே நகா பர்வத சானுஷோ நீலா இவா தபாபாயே தோயம் தோயதரா கணாஹ. கார்காலத்தில் வந்து நீருண்ட மேகங்கள்லாம் மலை சிகரங்களில் வந்து மழை பொழிவது போல இந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் ஏராளமான மலர்களை எல்லாம் அந்த மலையினுடைய கீழே எப்படி பிரமாதமாக பொழியறது பார்த்தேலா அப்படின்ட்டு வசிஷ்டர்கிட்ட சொன்னாராம் பரதன். கிண்ணாராசரிதம் தேசம் பஸ்ய சத்ருக்ன பர்வதம் மிருகை சமந்த தாகீர்ணம் மகரைரிவ சாகரம். அப்புறம் என்ன பண்ணாராம் பரதன் வந்து சத்ருகனோட பார்த்து சொன்னாராம், அப்பா சத்ருகனா, பெருங்கடல் சுறா மீன்கள்லாம் நிரம்பி இருப்பதை போன்ற கிண்ணர்கள் உலாவரும் மழையின் தாழ்வாரம் எங்கும் மான்கள் நிரம்பி இருக்க பார்த்தியா அப்படின்னு சத்ருகன் கிட்ட கேட்டாராம் பரதன். ஏதே மிருக கணாபாந்தி சீக்கிரவேகா பிரச்சோதிதா வாயோ பிரவித்தா சரதி மேகராஜிதீவாம்பரே. சரத்காலத்தில் வந்து ஆகாயத்தில் வந்து மிதக்கக்கூடிய மேக கூட்டங்கள் வந்து காற்றுனால எப்படி வந்து தாக்கப்பட்டு சிதறி ஓடுவதை போல இந்த மான் கூட்டங்கள்லாம் வந்து நம்மளுடைய சேனையுடைய பேரொலி அதிர்ச்சியினால எப்படி சிதறி ஓடுறது பார்த்தியா சத்ருகனா அப்படின்னாராம் பரதன். குருவந்தே குசுமா பீடான் சிரசா
சிரசு சுரபீனமி நேக பிரகாசை பலகை தாட்சிணாத்தியாயதா நராக. இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் வந்து மேக வண்ண கேடயங்களோடு விளங்கும் தென்னாட்டவர் போல தலைகளில் வந்து மனம் மிக்க மலர்களை கொண்டு அழகு செஞ்சு அவெல்லாம் வந்து கொண்டிருக்கா. இந்த மலையிலேருந்து விழக்கூடிய அந்த மரங்கள்லேருந்து விழக்கூடிய பூக்கள், பிரமாதமான வாசனை அடிக்கிற பூக்கள். நேஷ்கோஜம் இவ பூத்வேதம் வனம் கோர பிரதர்சனம் அயோத்தியேவ ஜனாகினா சம்பிரதி பிரதிபாதிமே. மனித அறமே இல்லாததால ரொம்பவும் அச்சம் விளைவிப்பதாக விளங்கிய இந்த காடானது இப்போது வந்து நம்முடைய சேனை மக்கள் நிரம்பியதும் இது எப்படி இருக்கு தெரியுமா சத்ருகனை பார்க்கறதுக்கு? நம்ம அயோத்தி மாநகரத்தில் குடிமக்கள்லாம் எப்படி வந்து குடிக்கொண்டு இருந்தா அந்த அயோத்தி மாநகரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அயோத்தி மாதிரி எனக்கு தெரியறது அப்படின்னாராம். உரேரோதிரிதோரினோர் திவம் பிரச்சாத்ய திஷ்டதி தம் வகத்ய நீல சீக்கிரம் சீக்கிரம் குர்வன்னிவ மம பிரியம். குதிரைகளோட புலம்புலால் எழுப்பப்பட்ட அந்த மண்டூசி வந்து ஆகாயத்தை வந்து அழாவி நிற்கிறது பற்றியா சத்ருகனா? தூசி மூட்டத்தால் வந்து எனக்கு கஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து வாயு பகவான் எனக்கு வந்து நன்மையை செய்ய காற்றானது வந்து தூசி கூட்டத்தை வந்து விரைவாக அப்பால கொண்டு செல்கிறது பார்த்தியா சத்ருகனா? என் மேலே கொஞ்சம் கூட தூசி படல பார்த்தியா அப்படின்னாராம் பரதன். சயந்தனாம் துரகோபேதான் சூதம் உக்யேரதேஷ்டிதானே ஏதான் சம்பதத சீக்கிரம் பஸ்ய சத்ருக்ன காணனே. வா சத்ருகனா, இங்க பார். நன்றாக அமைக்கப்பட்ட சாலைகளிலேயே சென்று பழக்கப்பட்ட நம்மளோட குதிரைகள்லாம் கூட்டிய தேர்கள் மகா வல்லுநர்களாக இருக்கக்கூடிய தேரோட்டிகளால் இந்த காட்டுப்பாதையில் எவ்வளவு வேகமாக போகிறது பார்த்தியா அப்படின்னாராம் வரன் சத்ருகனங்கிட்ட. ஏதான் விஸ்திராசிதான் பஸ்ய பர்ஹின பிரியதர்சனாதே ஏவமா பதத சைலம் அதிவாசம் பதத்ரினா. இந்த காட்சிக்கினிய மயில்கள்லாம் இருக்கு பார்த்தியா, இங்கே மயில்கள்லாம் ஏகப்பட்டதாக இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் நம்மளோட படையை கண்டு பயந்து பறவைகளின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய மலையை நோக்கி பறந்து சென்று ஏதாவது ஒரு குகைக்குள்ளே போய் நம்ம ஒழிஞ்சு கொள்வோமா அப்படின்ட்டு போய் எப்படி ஒளிந்து கொள்றது பார்த்தியா அப்படின்னாராம் பரன். அதே மாத்திரம் மயம் தேசோ தேசோ மனோஜ்ஞ பிரதிபாதிமே தாபசானா நிவாசோயம் யத்தம் சர்வ கபதோ யதா. இந்த பிரதேசம் வந்து ரொம்பவும் என்னுடைய மனசை ரொம்பவும் பிரமாதமாக பரவசப்படுத்துறது அப்படின்னு எனக்கு தோன்றது. தவம் செய்பவர்கள் வந்து வசிக்கக்கூடிய இடம். இந்த இடமானது வந்து தேவ அவளெல்லாம் அவளுடைய காலங்கள் முடியும் பொழுது அவள் எல்லாருமே தேவலோகத்துக்கு அழைச்சி செல்லும் பாதை இதுதான் அப்படிங்கிறது உறுதி. இந்த பிரதேசம் வந்து இந்த பிரயாகைங்கிற இந்த பிரதேசம் வந்து அவ்வளவு புனிதமான ஸ்தலம் அப்படின்னாராம் பரதன் சத்ருகண்ணன் கிட்டக்க. மிருகா மிருகவி சகிதா பகவ பிரசதாவணே மனோஜ்ஞரூப லட்சியம் தே குசோமைரிவ சித்ரிதா. காட்டில் வந்து மலர்களால் பல வகையால் அலங்கரிக்கப்பட்டு மனங்கவனம் தோற்றமுடைய பெண் மான்களோடு கூடிய புள்ளிமான்கள் வந்து ஏராளமாக காணப்படுறது பார்த்தியா சத்ருகனா அப்படின்னாராம் பரதன்.
साधु सैन्या प्रतिष्ठन्तान् विचिन्वन्तो च गाननं यथा तो पुरुषो व्याघ्रौ दृश्येते ராமலக்ஷ்மணோ. சரி, காட்டுக்குள்ள வீரர்கள்லாம் முன்னேறி செல்லட்டும். புருஷோத்தமர்களாக இருக்கக்கூடிய ராமபிரான் லக்ஷ்மணன் இவா ரெண்டு பேரும் நம்ம கண்ணில் படுறாளா அப்படின்னு நம்ம வந்து தேடி பார்ப்போம். சத்ருக்கனா அப்படின்னாராம் பரதன். பரதஸ்ய வச ஸ்ருத்வா புருஷா சத்ரபாணயः விவேசோ தத்வனம் சூரா தூமாக்ரம் தத்ருசுஸ்ததः. பரதனுடைய அந்த சொல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆயுதம் தாங்கிய சில வீரர்கள்லாம் அடர்த்தியான அந்த காட்டுக்குள்ளே போய் புகுந்தாலாம். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து புகை வருவதை வந்து பார்த்தாலாம். புகை வருவதை பார்த்த உடனேயே தேசாலோக்கிய தூமாக்ரம் ஊசோர் பரதம் ஆகதாக நாமனுஷ்ய யக்னே யத்தம் அத்ரைவ ராகவோ. மேலுமே வரக்கூடிய அந்த புகையை கண்ட அந்த வீரர்கள்லாம் பரதங்கிட்ட ஓடி வந்து சொன்னாலாம், மனிதர்களே இல்லாத இந்த இடத்துல வந்து நெருப்பு இருக்கு, ஆனால் நெருப்பு இல்லாமல் புகை வராது. அதனால இந்த பகுதியில் தான் ராமன் லக்ஷ்மணர்கள் இருக்கணும் அப்படின்னு வீரர்கள் வந்து பரதங்கிட்ட சொன்னாலாம். அதாத்திர நரோ வியாக்ரோ ராஜபுத்திரோ பரந்தபோ அன்யே ராமோ பமா சந்தி வியக்தமத்ர தபஸ்வினஹ. எதிரிகளையே வாட்டக்கூட புருஷோத்தமர்களாக மாமண்ட தசரமகா சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரர்கள் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் ஒரு கால் இங்கே இல்லாமல் போனாலும் ராமபிரானுக்கு நிகரான வேறு தபஸ்விகள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக இங்கே இருப்பா, அவளை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு அந்த வீரர்கள் வந்து பரதங்கிட்ட சொன்னாலாம். தச்ருத்வா பரதஸ்தேஷாம் வசனம் சாது சம்மதம் சைன்யானுவாச சர்வான் தானம் யத்ர பலமர்தனஹ. பகைவர்களுடைய பலத்தை எல்லாம் அடக்கக்கூடிய பரதன் தகுந்த காரணங்களோடு கூடிய வீரர்கள் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு பின்னால தன்னுடைய படை வீரர்களை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, யத்தாபவந்த திஷ்டந்தோ நேதோ கந்தவ்யம் அக்ரதः அகமேவ கமிஷ்யாமி சுமந்த்ரோ துரியரேவ ச. நீங்க வந்து இதுக்கு மேல யாரும் போக வேண்டாம், இங்கேயே நீங்க எல்லாரும் எச்சரிக்கையோட இருங்கோ. நானே வந்து தொடர்ந்து அந்த புகை வரக்கூடிய இடத்துக்கு நானே அந்த இடத்துக்கு நான் போறேன். என்னோட சுமந்திரரும் திருத்தியும் வருவார்கள் அப்படின்னு பரதன் சொன்னாராம் வீரர்களுக்கு. ஏவ முக்தாஸ்தத சைன்யாஸ் தத்ர தஸ்தோ சமந்ததः பரதோ யத்ர தூமார்க்ரம் தத்ர திருஷ்டிம் சமாததே. இந்த மாதிரி பரத மேலே சொல்லப்பட்ட உடனே படை வீரர்கள்லாம் நாலாபுறமும் சூழ்ந்துண்டு தங்களுடைய விருப்பம் போல தங்கிட்டாலாம். புகையினுடைய மேல் நுனி தெரியும் இடத்திலேயே பரதன் வந்து தன்னுடைய பார்வையை வந்து செலுத்திண்டே போனாராம், அங்கேயே செலுத்தினாராம். யவஸ்திதாயா பரதேனா சமூ நிரேட்சம் ஆனபிச்ச தூமம் அக்ரதः பகூவகிருஷ்டா நசிரேண ஜானதி பரீயஸ்ய ராமஸ்ய சாமகமம் ததா.
எந்த சேனையானது பரதனால கட்டளையிடப்பட்டு அந்த இடத்திலேயே நின்று விட்டதோ, அது அந்த இடத்திலே நின்றுட்டோ, அந்த சேனை கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் புகையை கண்டு வேறு அன்புக்கு உரிய ராமபிரான் ராமபிரபுவினுடைய சந்திப்பு விரைவிலேயே நிகழப்போறது அப்படின்னு உணர்ந்த மனமகிழ்ச்சியோட எல்லாரும் பிரமாதமா இருந்தாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே யோத்தியகாண்டே திருணவதிதம சர்க்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 93வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.